ஆய்வு முறையியல் பாகம் 1 அறிமுகம். இக்காணொளியில் ஆய்வு என்றால் என்ன என்பது பற்றியும், ஆய்வின் பயன்பாடு பற்றியும், ஆய்வுக்கான தொடக்கம் எவ்வாறு அமையும் என்பது பற்றியும் விளங்கிக் கொள்ளலாம். ஆய்வு என்றால் என்ன? குறிப்பிட்ட தலைப்பு பற்றி முறையான பல்வேறு படிமுறைகள் ஊடாக விஞ்ஞான முறைசார் பரிசோதனை, பரிசீலனை, பகுப்பாய்வு ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு முடிவுகள் பெறுவதனை ஆய்வு என குறிப்பிடலாம். இது ஒரு கலையாகும். ஒழுங்குபடுத்தப்பட்ட படிமுறைகள் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக இருப்பினும் ஆய்வில் உள்ளடக்கப்படும் செயற்பாடுகள் அனைத்தும் கலைத்துவம் வாய்ந்ததாக அமையும். குறிப்பிட்ட தலைப்பு சார்ந்து விடயப்பரப்பு சார்ந்து காணப்படும் அறிவுக்கு மேலதிகமாக அவ்வறிவுக்கு மேலும் வலுச்சேர்க்கும் வகையில் புதிய அறிவை தேடுவது ஆய்வு எனப்படும். ஏற்கனவே ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த அறிவை அடிப்படையாக கொண்டு புதிய அறிவை தேடிச் செல்லும் முறையாக இது காணப்படும். சில தொடர்ச்சியான அவதானிப்புகள், அறிகுறிகள் ஆய்வு பரப்பில் உள்ள பிரச்சனைகளை இனங்காட்டும். பிரச்சனைகளை கண்டறிவதோடு மட்டும் நின்றுவிடாது, அப்பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்கும் செயற்பாடாகவும் ஆய்வு உதவி புரியும். இது பல்வேறு சமூக, வணிக, அரசாங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகாட்டல்களை வழங்குவதோடு புதிய விதிமுறைகள் வழிகளை உருவாக்குவதற்கான அடிப்படை தரவுகளை கொண்ட செயன்முறையாகும். ஆய்வு என்பதை மீளவும் தேடுதல், ரீசர்ச் என குறிப்பிடலாம். ஆய்வாளர்களால் இதுவரை தேடி அறியப்பட்ட அறிவை பற்றிய புதிய விடயங்களை வைத்துக்கொண்டும் மேலும் புதியவற்றை தேடி அறிதல் ஆய்வு எனப்படும். இதுவரை கண்டறிந்த கண்டுபிடிப்புகள் முடிவுகளுக்கு மாறாக அல்லது மேலதிகமான புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது மாறுபட்ட முடிவுகளை வெளிப்படுத்தல் ஆய்வு எனப்படும். இதுவரை கண்டறியப்பட்ட அறிவுகளை தேடி அவற்றை தொகுத்து அவற்றை உறுதிப்படுத்துவதற்கான ஒழுங்குபடுத்தும் விஞ்ஞான ரீதியான முறைமையாகும். அதாவது அறிந்து கொள்ளப்பட்ட அறிவினை புதிய தரவு சேகரிப்பதன் ஊடாக அவ்வறிவை உறுதிப்படுத்தும் செயன்முறையாகவும் ஆய்வு அமையும். ஆய்வின் பயன்பாடு. இவை பிரச்சனைகளை கண்டறிவதோடு அவற்றிற்கான காரணங்களையும் கண்டறிந்து தீர்வுகளை கண்டுபிடிக்கின்றது. அருமையான வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான பொருத்தமான தீர்வுகளை முன்மொழிகின்றது. எதிர்கால சந்ததிக்கும் விட்டு வைத்து நுகர்வு செய்ய வேண்டிய பொறுப்புணர்வுள்ள சமூகமானது நிலைபேறான அபிவிருத்திக்கான நுகர்வினை ஒழுங்குபடுத்துவதற்கு ஆய்வு செயற்பாடுகள் உதவுகின்றன. கிராமிய, பிரதேச, நகர, தேசிய, சர்வதேச அபிவிருத்திக்கு பொருத்தமான புதிய வகை அணுகுமுறைகளை முன்மொழிவதோடு அவற்றின் பொருத்தப்பாட்டினை உறுதிப்படுத்துகின்றது. பொருளாதாரம் ஒன்றில் நடைமுறையில் காணப்படும் வள பங்கீட்டு முறை, கட்டுப்பாட்டு முறை என்பவற்றின் வினைத்திறனை ஆய்வு செய்து அவற்றின் குறைபாடுகள், சிறப்பியல்புகளை வெளிப்படுத்த உதவும். புதிய முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கான தேவைப்பாட்டை இனங்காண்பதோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை ஆராய்ந்து மாற்றங்களின் நன்மை தீமைகளை வெளிப்படுத்துகிறது. புதிய அறிவு விருத்தி, அறிவாற்றல் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவதோடு மிகவும் அண்மைக்கால தரவுகளை வழங்குகின்றது. ஆய்வின் தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? ஆய்வுக்குரிய கருதுகோளானது தினந்தோறும் ஏற்படும் தனிப்பட்ட தொழில்சார் அனுபவங்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வை காண வேண்டும் என்னும் எண்ணத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. உதாரணமாக சிலவற்றை பார்க்கலாம். நீங்கள் ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட மரக்கறிகளை விரும்பி நுகர்பவராக இருக்கும்போது உங்களுடைய மனப்பான்மை ஏனைய மக்களுக்கும் காணப்படுகின்றதா? இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட மரக்கறிகளை மற்றவர்களும் நுகர விரும்புகிறார்களா என்பதை அறிவதற்கு ஒரு ஆய்வினை மேற்கொள்ளலாம். டெங்கு நுளம்புகள் உயிராபத்தை ஏற்படுத்தும் டெங்கு காய்ச்சலை பரப்புவதோடு சுற்றுச்சூழலில் மனிதர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் நுளம்புகளை அழிப்பதற்கான பல்வேறு ரசாயனம் கலந்த அழிப்பான்கள் சந்தையில் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் பல்வேறு பக்க விளைவுகளை கொண்டுள்ளன. மனிதருக்கு தீங்கு விளைவிக்காமல் எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாமல் நுளம்புகளை அழிப்பதற்கான புதிய முறை ஒன்றை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வில் ஈடுபடலாம். உங்கள் நிறுவன ஊழியர்கள் மன அழுத்தத்தில் காணப்படுகின்றனர். இதனால் நிறுவன செயற்திறன் குறைந்து செல்கின்றது. ஊழியர்களிடையே காணப்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு முறைகளில் உங்கள் நிறுவனத்திற்கு பொருத்தமான முறையை அறிந்து கொள்ளலாம். நாட்டின் பொருளாதார பின்னடைவுக்கான காரணங்களை கண்டறிந்து சீராக்கத்தை மேற்கொள்வதற்கான சரியான தீர்வுகளை கண்டறியலாம். நுகர்வோருடைய திருப்தியானது பொருள் அல்லது சேவையின் தரம் மற்றும் பல்வேறு காரணிகளில் தங்கியுள்ளது. இதனை பல்வேறு ஆய்வாளர்கள் பல்வேறு நாடுகளில் நிரூபித்துள்ளனர். நுகர்வோர் எப்போதும் தரம் கூடிய பொருட்களை குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதற்கு விரும்புவர் என்பது பல கோட்பாடுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன. ஆனால்
பொருளாதார மந்தம், போர்ச்சூழல், நோய் பரவலாக்கம் போன்ற காலங்களில் நுகர்வோர் அதே போன்று செயற்படுகின்றார்களா என்பதை ஆய்வொன்றின் மூலம் அறிந்து கொண்டு நுகர்வோர் திருப்தி தொடர்பான கோட்பாடுகள் பற்றிய அறிவில் மேலதிக புதிய அறிவை உள்வாங்க முடியும். காலநிலை மாற்றமானது அனைவரையும் பாதித்திருக்கின்றது. இத்தாக்கமானது வெவ்வேறு பாலாரை வெவ்வேறுபட்ட விதத்தில் பாதித்திருக்கின்றதா? காலநிலை மாற்றத்தை முகாமை செய்வதில் பெண்களின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது பற்றிய ஆய்வினூடாக பெண்களை உள்வாங்கும் வேலை திட்டங்களை அறிமுகம் செய்வதற்கான பல்வேறு முறைகள், அவற்றின் பொருத்தப்பாடுகளை அறிந்து கொள்ள முடியும். போருக்கு பின்னரான இலங்கையில் வாழ்வாதாரத்திற்காக கொண்டு நடத்தப்படுகின்ற சிறு தொழில் முயற்சிகளானவை பொருளாதார மந்த நிலையில் பெருமளவாக பாதிக்கப்பட்டுள்ளன. அப்பாதிப்புகளை மிகச்சரியாக இனங்கண்டு அவற்றை மீண்டெழச் செய்வதற்கான அணுகுமுறைகளை கண்டுகொள்வதற்கான ஆய்வுகளில் ஈடுபடலாம். பாலின சமத்துவம் என்பது உண்மையில் எமது சமூகத்தில் காணப்படுகின்றதா? அதை எவ்வாறு அளவீடு செய்து அறிந்து கொள்ளலாம்? அதற்கான அளவீட்டு காரணிகளின் பொருத்தப்பாட்டை ஆய்வு செய்து பாலின சமத்துவத்தின் நிலையை வெளிப்படுத்தலாம். பாடசாலை மாணவர்களில் சிலர் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்காமல் கணனி விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவது அதிகரித்து வருகின்றது. இவ்வாறு கணனி விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுபவர்கள் அதிகம் வன்முறை புரிபவர்களாகவும் அதிக கோபம் கொள்பவர்களாகவும் காணப்படுகின்றனர் என்பது பொதுவான ஒரு கருத்தாகும். ஆனால் உண்மையில் கணனி விளையாட்டுகள் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான பிரதான காரணமாக காணப்படுகின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வொன்றை மேற்கொண்டு அதனை நிரூபிக்க முடியும். இதுவரை ஆய்வு என்றால் என்ன என்பதையும், ஆய்வின் பயன்பாடு பற்றியும், ஆய்வின் தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது, எவ்வாறான ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் என்பது பற்றியும் நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.